அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு தவக்காலத்தினுடைய 37வது நாள். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தருகின்ற தவக்கால செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, உலக பற்றிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்ள வேண்டும். எப்படி நம்மை இந்த உலக வாழ்விலிருந்து, உலக பற்றிலிருந்து விடுவித்துக் கொள்ள முடியும்? அது நம்முடைய கேள்வியாக இருக்கலாம். பல நேரங்கள்ல இந்த உலகம் கவர்ச்சிகரமான செயல்களை நமக்கு காட்டி அதை ஒரு கண்ணிவெடி போல நம்மை சிக்க வைப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, நாம அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற சொத்து சுகங்கள், ஆசை, அதிகாரம், இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்வை நல்ல முறையில் அமைத்துக் கொள்வதற்காக கொடுக்கப்பட்ட வரங்கள். ஆனா பல நேரத்தில் நம்ம என்ன பண்றோம்? அந்த வரங்களை அவைகள்தான் எல்லாம் நம் வாழ்வுக்கு தேவையானதுன்னு சொல்லி கட்டி கொண்டு கடவுளை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்போ நாம துறவியா? நாம எல்லாத்தையும் விட்டு விட்டு ஓடிவிடுவதற்கு அப்படி அல்ல. அன்புக்குரியவர்களே, நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற சொத்து சுகங்கள் எல்லாம் நம்முடைய உள்ளத்தை கட்டுப்படுத்தாமல், நம்மிடம் இருக்கின்ற ஆசைகள் எல்லாம் பேராசையாக மாற விடாமல், நாம் அதை அடக்கி ஆளுகின்ற பொழுது, நம்முடைய தேவைகளுக்கு இவைகளை பயன்படுத்துகின்ற பொழுதுதான் நாம் பற்றற்றவர்களாக மாறுகிறோம். நம்முடைய உள்ளத்துல பல நேரத்தில் நம்ம என்ன பண்றோம்? அளவுக்கு அதிகமான ஆசைகளை வைத்திருக்கின்றோம். அடுத்தது நம்ம என்ன செய்யணும்? அடுத்தது எங்க காசை அதிகமாக சேர்க்கலாம், எங்க நம்ம வீடை வாங்கலாம், எங்க கார் வாங்கலாம், இப்படிப்பட்ட எண்ணங்களிலேயே நம்முடைய வாழ்க்கையை தொலைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அன்புக்குரியவர்களே, நம்முடைய உள்ளத்தை வெறுமையாக வைத்திருக்கின்ற பொழுது ஆண்டவர் அவருடைய ஆசீர்வாதத்தை அங்கே அளவுக்கு அதிகமாக நிரப்பி நம்முடைய வாழ்வுக்கு தேவையான வரங்கள் எவைகள் என்பதை நமக்கு சுட்டி காட்டுவார். எனவே அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளில் நம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்காக ஏங்கி நிற்போம். வாழ்வில் வருகின்ற கவர்ச்சிகரமான பயணங்களிலே நம்முடைய வாழ்க்கையை தொலைத்து விடாமல் நாம் ஒவ்வொருவரும் கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு இன்றைய தவக்கால நாளிலே நாம் கடவுளுடைய வரங்களுக்காக ஜெபிப்போம். அவர் மேல்மேலும் நம்மை மேன்மைப்படுத்த, ஆசீர்வதிக்க, நாம் பற்றற்றவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து பரமனுடைய அன்பை சுவைத்து நாம் எல்லோரும் பரலோகத்தில் நம்முடைய பெயர்களை எழுதுவதற்கு நம்மையே நாம் தயாரிக்க இந்த நாளிலே நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். கடவுள் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. God bless you.